இன்றைக்கு என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு உலகம் முழுவதும் பாம் சண்டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாம் சண்டே கொண்டாடப்படுவதற்கு நோக்கம் என்ன, என்ன காரணம் அப்படின்னு வேதத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனத்துல திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஏங்க, இந்த பாம் சண்டேல ஓசன்னா என்கிற சத்தத்தை உங்களால கேட்டிருக்க முடியும். இந்த ஓசன்னா என்கிற வார்த்தை வெறும் பாடல் வார்த்தை மட்டும் இல்லைங்க, இது ஒரு அழுகை, ஒரு கூட்ட ஜனத்தின் கூக்குரல். ஓசன்னா என்று சொன்னா எங்களை இரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் துன்பத்தில் வாழ்ந்தார்கள், அடக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் தானே ஜனங்கள் கூப்பிட்டார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்று. இன்றைக்கு நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நபர் வருகிறார். அவர்தான் இயேசு. உங்களை சந்திக்க வருகிற நபரை நீங்க உங்க இருதயத்திலிருந்து, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், அழுத்தத்துல இருக்கலாம், குழப்பத்துல நீங்க இருக்கலாம், நீங்க எந்த நிலையில நீங்க நெருக்கப்பட்டாலும் நீங்க எதிர்பார்த்து நீங்க கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஓசன்னான்னு சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து இறங்கின தேவன் உங்களை சந்திக்கும்படி கடந்து வருகிறார். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென் டைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை